ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு மிஸ்ஸஸ் சம்பா சமையல். இன்னைக்கு நம்ம செய்ய போறது என்னன்னு பாத்தீங்கன்னா, எல்லாரும் ரொம்ப விரும்பி சாப்பிட்ற குட்டீஸ்களுக்கு பெரியவங்க எல்லாருக்குமே இந்த சம்மருக்கு ஐஸ்கிரீம் சாப்பிடணும்னு தோணும். அதை நம்ம வீட்லயே செஞ்சுக்கலாம். தேவையானது 3 பொருள் தான். ரொம்ப பொருள் எல்லாம் தேவை கிடையாது. அதிக செலவும் ஆகாது. இதுக்கு முட்டை தேவையில்லை, பீட்டர் தேவையில்லை, எதுவுமே இல்லை. நம்மளே செஞ்சிடலாம் வீட்டுல. அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாம் வாங்க. செய்யறதுக்கு நான் 1 கிலோ மாம்பழம், நல்லா தித்திப்பான மாம்பழம் எடுத்திருக்கேன். மாம்பழத்தை தோலையும் அதோட விதையும் எடுத்துட்டு நல்லா மிக்சியில அரைச்சு எடுத்திருக்கோம். இது இப்ப அரைச்சதுக்கு அப்புறம் 1/2 கிலோ வந்திருக்குது. நம்மளுக்கு நல்லா ஜூஸ் அப்படி ஒரு விதை கூட இல்லாம பல்ப் இல்லாம நல்லா அரைச்சு எடுத்துக்கோங்க நைஸாக. எல்லாமே இனிப்பான மாம்பழமா இருக்கட்டும். ஒரு மாம்பழம் புளிச்சாலும் ஐஸ்கிரீமே நல்லா இல்லாம போயிடும், டேஸ்டா இல்லாம போயிடும். அதனால எல்லாமே ஒரே மாதிரி நல்லா இனிப்பா இருக்கிற மாம்பழமா எடுத்துக்கோங்க. ஐஸ்கிரீம் ரொம்ப சூப்பரா இருக்கும். அடுத்து மில்க் மைட் எடுத்திருக்கோம். இந்த மில்க் மைட் இல்லாமையும் செய்யலாம். மில்க் மைட் போட்டாக்க கடை டேஸ்ட் கிடைக்கும். அதுக்காக இன்னைக்கு வாங்கியிருக்கோம். இது நம்ம வீட்லயும் செய்யலாம். அடுத்த வீடியோல நான் உங்களுக்கு மில்க் மைட் எப்படி செய்யறதுன்னு காட்டுறேன். மில்க் மைட் இல்லாம பால் ஊத்தி செய்யலாம் ஐஸ்கிரீம். அந்த மெத்தட் உங்களுக்கு நான் அடுத்த தடவை போடுறேன், அந்த ஐஸ்கிரீம் எப்படி செய்யறதுன்னு. அடுத்தது கொஞ்சமா தண்ணி ஊத்தி தேங்காய் அரைச்சு நல்ல திக்கான பால் ஒரு 1/2 டம்ளர் எடுத்திருக்கோம். இவ்வளவு திக்கான பாலா எடுத்துக்குங்க. தண்ணி கொஞ்சமா அரைச்சிட்டுனா இவ்வளவு திக்கான பால் கிடைக்கும். மேங்கோ ஐஸ்கிரீமுக்கு கார்னிஷிங் பண்றதுக்காக பொடியா முந்திரியும் பாதாமும் கட் பண்ணி வச்சிருக்கிறேன். இது கொஞ்சம் கொஞ்சம் அள்ளி சாப்பிடும்போது குழந்தைங்களுக்கு வாயில வந்ததுன்னா ரொம்ப டேஸ்டா நல்லா இருக்கும். இது சத்தானது. மாம்பழத்தை எடுத்துட்டு ஒரு ஸ்பூன்ல வலிச்சு எடுத்தீங்கன்னாவே நல்லா வந்துடும். அந்த தோலெல்லாம் இல்லாம எடுத்துருங்க, திப்பி திப்பியா இல்லாம நல்லா எடுத்துருங்க. கூப்பெல்லாம் தேவையில்லை. ஸ்பூன்ல வச்சு நான் வலிச்சு எடுத்தேன். அதே மாதிரி நீங்க அப்படியே எடுத்துருங்க, தோல்லாம் வராது. இப்ப மில்க் மைடு 1/2 டின்னு இதுல ஊத்திடலாம். கெட்டியான தேங்காய் பால் ஒரு 1/2 டம்ளர் ஊத்திடலாம். இதெல்லாம் கலந்ததுக்கு அப்புறம் அரைச்சு எடுத்துட்டு வந்துடுறேன். நம்ம ரெடி பண்ணி வச்ச ஐஸ்கிரீமை நல்லா நைஸா அரைச்சிட்டு எடுத்துட்டு வந்தாச்சு. ஒரு சின்ன கட்டி கூட இல்லாம நல்லா அரைச்சு எடுத்துருங்க. எவ்வளவு கெட்டியா வந்திருக்குது பாருங்க அரைச்சு எடுத்தது. இப்ப இதுவே ஐஸ்கிரீமா இருக்கு. நம்ம இன்னும் ஃப்ரிட்ஜ்ல எடுத்து வச்சோம்னாக்கா நல்லா ஸ்கூப்ல அள்ளுனா அவ்வளவு சூப்பரா வரும் ஐஸ்கிரீம். இது ஒரு ஏர் கண்டெய்னர் டப்பால ஊத்திடலாம். மூடி டைட்டா இருக்கிறதுல ஊத்துங்க. இது மூடி நல்லா டைட்டா இருக்கிற பாக்ஸ்ல போடுங்க. கொஞ்சம் மூடி இதா இருந்தாலும் உள்ளக்குள்ள ஐஸ் கட்டி ஃபார்ம் ஆயிரும். அப்புறம் ஐஸ்கிரீம் நல்லா இருக்காது, ஸ்கூப்ல எடுக்கிறதுக்கும் வராது. கார்னிஷ்காக முந்திரியும் பாதாமும் பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை போட்டுடலாம். இது போட்டா குழந்தைங்களுக்கு ரொம்ப சாப்பிடும்போது வாய்க்கு கடிக்க நல்லா இருக்கும். இது முந்திரி பாதாம் சத்தானதும் கூட. அதனால முந்திரி பாதாம் எவ்வளவு வேணாலும் போட்டுக்குங்க, குழந்தைக்கு ரொம்ப பிடிக்கும். இது மூடிடலாம் நல்லா டைட்டா. டப்பா ஏர் கண்டிஷன் நல்லா மூடுற டப்பாவா எடுங்க. கொஞ்சம் மூடி லூசா இருந்தாலும் காத்து உள்ள போய் ஐஸ் கட்டி ஆயிரும். ஐஸ்கிரீமே நல்லா இல்லாம போயிரும் டேஸ்ட். அப்புறம் ஸ்கூப்ல நல்லா வராது, வெறும் ஐஸ் கட்டி ஆயிரும். அப்புறம் ஐஸ் கட்டி நம்ம உடச்சு எடுக்கிற மாதிரி வந்துடும், ஸ்கூப்ல எல்லாம் வராது, அப்புறம் டேஸ்ட் இருக்காது. இப்ப நம்ம ஐஸ்கிரீம் ஃப்ரீசர்ல வச்சிடலாம். ஒரு 8 to 10 மணி நேரம் வச்சிடலாம். வச்சு எடுத்துட்டு வந்துடலாம். நேற்று நம்ம ரெடி பண்ணி வச்ச மேங்கோ ஐஸ்கிரீம் ஃப்ரிட்ஜ்ல வச்சோம். 10 மணி நேரம் கழிச்சு இப்ப வெளியே எடுத்தாச்சு. சம்மருக்கு அடிக்கிற வெயிலுக்கு எப்படா எடுத்து சாப்பிடலான் இருக்குது. வெளியே எடுத்துட்டு வந்தாச்சு. அது எப்படி இருக்குன்னு திறந்து பார்த்தரலாம், சாப்பிடலாம். சூப்பரா வந்திருக்கு. ஒரு ஸ்கூப் வச்சு எடுத்துடலாம் ஐஸ்கிரீமை. கார்னிஷிங்க்கு கொஞ்சம் முந்திரி பருப்பு போடலாம். இது ஐஸ்கிரீம் அள்ளி சாப்பிடும்போது வாய்க்கு ரொம்ப நல்லா இருக்கும், டேஸ்டாவும் இருக்கும். கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி சாப்பிட்டு பார்த்தரலாம். சூப்பரா கடையில் இருக்கிற டேஸ்ட்
நல்லா வந்திருக்கு ஐஸ்கிரீம், மேங்கோ ஐஸ்கிரீம். மேங்கோ ஃப்ளவர் சூப்பரா இருக்குது. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா மிஸ்டர் சம்பா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.